ஏன்பா ஆ இங்க வாப்பா. என்னப்பாச்சு இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க? கால் என்னாச்சு? காலுக்கு அடிபட்டுச்சு, கீழே வந்துட்டேன். இப்படி வாங்க, ஓரம் வாங்க. என்னாச்சு? காலுக்கு கீழே வந்துட்டேம்மா. எப்ப அது போன வாரமா இப்படி எங்க போயிட்டு இருங்க வெயில்ல? மாத்திரை வாங்குறதுக்கு போகிறேன். மாத்திரை வாங்கவா? ஐயோ, ஃபுல்லாவே கிராக் ஆயிடுச்சா? ஆமாம், இங்கே ஃபுல்லாவே கிராக் ஆயிடுச்சு. எப்படி பாச்சு? அதாவது கீழே வந்துட்டேம்மா. கீழே விழுந்துட்டா? இப்போ எலும்பெல்லாம் எப்படி? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வெளி மட்டும் அதிகமாக இருக்குது. மெடிசன்ஸ் வாங்க போகிறேன். அப்படியா? இப்படி அதான் மாத்திரை வீட்டிலேருந்து காட்டுங்க. என்ன மாத்திரை இது? அதான் கால் வலி மாத்திரை. கால் வலி மாத்திரையா? போட்டால் தான் நைட்டு தூக்கம். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? சரியாயிடும்னாங்களா? சரியாயிடும்னாங்களா? இது எதுக்கு இந்த குச்செல்லாம் வச்சுட்டு? நடக்க முடியல, ரொம்ப வெளிக்குது. அந்த ஸ்டிக்கு மாதிரி வாங்கிக்க வேண்டியதானே? கையில் வருமானம் இல்லைம்மா அந்த அளவுக்கு. அப்படியா? என்ன தொழில் பண்றீங்க? சிக்குமுடி வியாபாரம் பண்றோம். சிக்குமுடி வியாபாரமா? வீட்டில் நான் போனாதான் வேலைக்கு, இல்லைன்னா வேலை இல்லை. அதனால தான் வாங்க முடியல, வருமானம் இல்லை. என்ன குடும்ப கஷ்டமா? என்ன பாச்சு, ஏன் வாங்க முடியல? என்னால் வருமானம் இல்லை, அவ்வளோ வருமானம் இல்லை. நான் போனாதான் வருமானம். அப்படியா? காலி வெளினால என்னால் போக முடியல. சரி, அது ஸ்டிக்கு வாங்கி கொடுத்தா நடப்பீங்களா? நடப்போம். நடப்போம். சரி, நாங்கள் ஸ்டிக்கு வாங்கி தரோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். உங்க பேரு? ஐயப்பன். ஐயப்பன். உங்க பசங்க இருக்கா? பசங்களும் இல்லை. இல்ல, நீங்க 2 பேர் தான். 2 பேர் தான். சரி, நீங்க ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? தோசை. எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க நடந்து போறத பார்த்துட்டு. உங்களுக்கு ஏதாவது என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு ஆகணும். சரியா? நீங்க எங்கேயாவது வெயிட் பண்றீங்களா? அங்கே உக்காரோம். நான் போய் ஸ்டிக்கு வாங்கிட்டு வரேன். சரி, நான் அப்படியே குடிக்கிறதுக்கு ஜூஸும் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. சரியா? வாங்க. வாங்க. இதுல உட்கார்ந்து இருக்கீங்களாப்பா? சரிம்மா. இதுல உட்கார்ந்து இருக்கீங்களா? இங்க உட்காருங்க. நான் போயிட்டு ஸ்டிக் ஒரு 1 மணி நேரம் ஆகும். இல்ல சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்துட்டு போட்டா? இல்ல, சாப்பாடு தோசை. சரி, நான் ஸ்டிக் வாங்கிட்டு வரேன். சரிப்பா, கவலைப்படாது. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. இங்க வெயிட் பண்ணுங்க. எந்திரிங்க. வணக்கம். பரவாயில்ல, உட்காருங்க. இதுல என்ன இருக்கு? உட்காருங்க. ஜூஸ் குடிக்கிறீங்களா? எப்படி வந்துரு ஓரம்? குடி இன்னொரு வாட்டி குடி. போதுமா? பாருங்க, நீங்க அந்த கொம்பை வச்சுட்டு நீங்க நடக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப இதை வச்சு நடந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? செப்பல் போட்டுக்கோ, செருப்பு போட்டுக்கோ. பார்த்து. நல்லா இருக்கா? சரி, 2 ஸ்டெப் நடக்க பார்க்கலாம். கரெக்டா இருக்கா? சரி, உட்கார. இந்த கொம்பு எடுங்க. இனிமேல் இந்த கொம்பு நமக்கு வேண்டாம். சரியா? போட்டுடலாமா?
இப்போ உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஜாம்மா. இதில் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எங்கோ போயிருந்தேன், எப்படியோ போயிருந்த கொம்பு வச்சு நடந்துருப்பா. இது வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வீட்டு குடும்ப சொந்தலாம் நீ வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இதோ போல் எத்தனை பேருக்கு நல்லது செய்யணும். நீ ரொம்ப நல்லா இருக்கும். நீ கடவுள் மாதிரி வந்து நான் பார்த்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ வீடியோ பார்த்து தான் நான் கடவுளை கூட நான் நினச்சி பார்க்கல. நான் என்ன பார்க்குவேன். நான் எங்கோ போயிருந்தேன், நீ பார்த்ததுக்காக ரொம்ப கூட ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா இருக்கும். நல்லா நீங்க நல்லபடியா இதை வச்சு நீங்க நல்லா நடக்கணும். நீங்க டாக்டர் என்ன சொன்னாரு, நல்லா இது மாதிரி நல்லா நடந்தாதான் உங்களுக்கு காலெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும். சரியா? டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க இந்த மாதிரி சிட்டு வச்சு நடக்கணும். கொம்புல வச்சு நடக்க கூடாது. ஒரு சைடா நமக்கு வலி எல்லாம் வந்துடும், இன்னும் உங்களுக்கு அதிகமா வலி வரும். சரியா? இதை வச்சு நீங்க நல்லா நடக்கணும். அடுத்த தடவை உங்களை நான் பார்க்கும்போது நீங்க நல்லபடியா நடக்கணும். சரியா? உங்களுக்கு பசங்க வேற இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்களுக்கு ஸ்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மேல் கொண்டு உங்களை எங்கேயாவது பார்த்தாலும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நம்ம அலமாதி சோலையமத்தேர் உள்ள இருக்கிறோம். அலமாதியில் இருக்கீங்களா? அலமாதி சோலையமத்தூர்ல. சரி, உங்களுக்கு மற்ற வேற எங்க முடியல கூட நான் டைரெக்டாக வீட்டுக்கு கூட வந்து உதவி பண்ணுறேன். சரியா? சரி, இப்போதைக்கு இது வேற ஏதாவது உதவி உங்களுக்கு சொல்லுங்க. ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு போனீங்க? மாத்திரை மட்டுமா? என்ன மாத்திரை வேணும்? அதுக்கு இது போட்டாதான் தூங்க முடியும், ரொம்ப வெளிக்கும். இந்த மாத்திரை போட்டா. அப்படியா? இந்த மாத்திரை போட்டாதான் கொஞ்ச நேரம் தூங்க முடியும். இந்த மாத்திரை போட்டா கொஞ்ச நேரம் தூங்க முடியும். காட்டுங்க, என்ன மாத்திரை? இந்த மாத்திரையெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் இல்லை. சரி, வைங்க. தரச்சு இப்போதைக்கு மாத்திரை செலவுக்கு தரேன், வாங்கிக்கோங்க. சரியா? 500 ரூபா இருக்கு, மாத்திரை வாங்கிக்கோங்க. இதுவே ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையா? உன்னை சந்திச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம். உன்னை சந்திச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பத்திரமா வச்சு மாத்திரை வாங்கிக்கோங்க. செலவுக்கு வச்சுக்கோங்க. இது சும்மா ஒரு நார்மல் செலவு தான். நாங்கள் நான் இன்னும் உங்களுக்கு முடியலன்னா உங்களுக்கு எல்லாமே செய்கிறேன். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. சரிப்பா, நீங்கள் பார்த்து கிளம்புறீங்களா? பார்த்து கிளம்புறேன். வாங்க, எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோ. பார்த்து பிடிச்சிக்கோ. ஜூஸ் இருங்க. பார்த்து வா. இப்படி திரும்பிக்கோ. அப்படியே நிறுத்து. என்ன பாச்சு? காலை காசுட்டு வைக்கணும். சரி, யார் ஹெல்ப் பண்ணா உனக்கு? நம்ம ஆண்டி தான் எடுப்பாங்க. இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் யூடியூபர் நிறையா பார்த்துருக்கேன். நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நல்லது, கடவுள் ஆசீர்வாதிக்கிட்டோம். இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்தா யாரு? நம்ம ரோஜா தான் வாங்கி கொடுத்தாங்களா? நன்றி சொன்னியா? நன்றி சொல்லிட்டியா? மேலும் உங்களுடைய இந்த நற்பணிகள் நல்லா வளரணும். வாழ்த்துக்கள். உங்களை யூடியூப்பை நிறையா பார்த்துருக்கோம். நேராக சந்திக்கணும்னு ஒரு வாட்டி நினச்சோம். இப்போ தான் சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சிது. தம்பி நம்ம வீட்டான தான் இருக்கான். இது ஆக்சிடென்ட் ஆனது எங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் யதார்த்தமாக வந்தோம், அந்த வழியில் பார்த்தோம். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, ரொம்ப நன்றி. இவங்களை நீங்களும் பார்த்துக்கங்க. ஆமாம், உங்கள் ஏரியா தான். நம்ம ஏரியா தான், பக்கத்தில் ஒரு 2 தெருவுக்கு முன்னாடி தான் வீடு. ஆனால் ஆக்சிடென்ட் ஆனது நமக்கு தெரியாது. அப்படியா? ஆமாம், எங்கேயோ இருந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆமாம், இது ரொம்ப நன்றி. ஏரியாவில் நீங்கள் இவங்களையும் பார்த்துக்கங்க. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? என் பேர் எஸ்பி தியாகராஜன். உங்கள் பேர்? என் பேர் முத்து. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுங்க. கண்டிப்பாக நாங்கள் கான்டாக்ட் பண்ணுறோங்களா? கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள். கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷம். என்ன ஹெல்ப் பண்ணுமோ நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். பாருங்க, என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவர் முடியாமல் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி அவரை சந்திக்கிறதுக்காக நம்ம போயிட்டுருக்க வேலையில் கண்டிப்பாக இவர் இந்த ரோட்டில் நம்ம கண்ணில் பார்த்து நம்ம பட்டுச்சு. உடனடியாக நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம சந்திக்கிறோம். அதனால் உடனடியாக இவருக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன மாதிரி உதவி வேணும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்டு, இவருக்கு நமக்கு என்ன மாதிரி உதவி வேணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கொம்பை வச்சு நடந்துட்டு வந்திருப்பார். நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது தவறி விழுந்துட்டாங்க இல்லைப்பா? ஆமாம், தவறி விழுந்துட்டார். அதனால் ஒரு காலே இவருக்கு ஃப்ளாட் ஆகிடுச்சு.
நடக்கவே முடியல. இவங்களுக்கு பசங்க இல்லை வேறு, அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. நம்மளால் முடிஞ்சது மனிதநேயத்தோடு இவருக்கு இந்த ஸ்டிக்கை வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக இவர் நடப்பார், எல்லோரும் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக இவர் நடக்கணும். நம்ம கடவுள்கிட்ட எல்லார்ட்டையும் வேண்டிப்போம். கண்டிப்பாக இவர் வந்து கவலைப்படாதீங்கப்பா, மிக விரைவில் நீங்கள் நடப்பீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வாக்கர் வாங்கி கொடுத்துருக்குறேன். அதனால் இவர் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குற அனைத்து நண்பர்கள், தோழிகள், அம்மா, தங்கச்சி, தம்பி, அண்ணன்மார்கள் எல்லாருமே இவருக்காக ப்ளஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இவர் நல்லபடியாக நடக்கணும். பார்த்திங்கன்னா மனிதன் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து காலு தான். அந்த காலு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவர் நடப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா நடப்பீங்க. நல்லா ஆல்தி ப்ளஸ் நல்லா இருக்கணும். என்னப்பா? சரிப்பா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா நடங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா நீங்கள் வீட்டுக்கு போங்களா? இல்லைன்னா ஆட்டோவில் ஏற்றி விடவா? பைக்கில் உட்காருவீங்களா இல்லை ஆட்டோவில் ஏற்றி விடவா? பைக்கில் உட்காந்து. சரி, யாரையாவது கேட்கவா? சரி வாங்க. வண்டியுமே வரலையே. உட்காருவீங்களா நீங்கள்? நீங்கள் உட்காருவீங்களா பைக்கில்? எப்பா கொஞ்சம் இருங்களேன். இந்த இவரை கொண்டு போய் எங்கே இருக்குது வீடு? அலமதி சோலையம்மன் கோயில். சோலையம்மன் கோயிலை விட்டுறீங்களா? இவர் ஆட்டோவில் ஏற்றி விட்றனால வேணாங்கிறாரு, பைக்கில் ஏற்றுவேன்றாரு. பார்த்து போகிறீங்களா? எப்படி உட்காருவீங்க? சரி உட்காருங்க. பார்த்து பிடிச்சிக்கோங்க. இந்தாங்கப்பா, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. பார்த்து பத்திரம். பார்த்து மாத்திரை வாங்கிக்கோங்க. பாய்ப்பா. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை ஒரு நபரை சந்திச்சுட்ருக்கோம். எங்கே பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த அலமாதி பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த மெயின் ரோட்லேயே நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். ஆல்ரெடி அவரை பார்க்க தான் நம்ம வந்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அவரை பார்த்து நம்மளால் போக முடியல. அதனால் அவருக்கு என்ன உதவி தேவையோ அவருக்கு என்ன கேட்டு முடித்து நல்லபடியாக இந்த மனிதநேயத்தோடு இந்த உதவியை வந்து திருநங்கை ரோஜாம்மா யூடியூப் சேனல் மூலியமாக இந்த உதவியை அவருக்கு வழங்கப்பட்டது. மிக விரைவில் அவர் நடக்கணும். எல்லோரும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவர் கால். கண்டிப்பாக நம்ம கடவுள்கிட்ட எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிப்போம். மிக விரைவில் அவர் நடப்பாருன்ட்டு. கண்டிப்பாக நடக்கணும். அவர் குடும்பத்தை அவருக்கு நல்லபடியாக அவர் ரன் பண்ணணும். கண்டிப்பாக அவர் நடப்பாருன்னு நம்ம எல்லாம் ப்ளஸ் பண்ணிப்போம். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜாம்மா. நன்றி, வணக்கம்.